இந்த லேடிஸுங்களாம் அப்படி தான் சமைக்கிறது. நம்ம சமைக்கிறது தான் சாப்பாடு. தின்னாட்டி போங்க அப்படின்னே சமைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி யாருக்காவது வீட்டில் சமைச்சு கொடுத்துருக்குறாங்களா? இது வரைக்கும் யாரும் சமைச்சு எனக்கு கொடுத்ததில்ல. பாருங்கள், ஓ சமைக்க தெரியாது அப்படி. ஓ சமைக்க தெரியாமல் தான் இவன் நாள் சமைச்சுருக்கிறீங்களா நீங்கள்? சமைக்கவே ஏங்க, நாங்களாம் பசங்க எப்பயாவது ஒரு வாட்டி சமைக்கும் போதே இப்படி சமைக்கிறேங்க. நீங்களாம் வருஷ கணக்காக சமைக்கிறீங்க, ஏன் இப்படி சமைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எப்பனா செய்யறத ஒண்ணு மட்டும் பார்த்து செஞ்சுட்டு போயிடுறீங்க. நாங்க 3 நேரம் சமைக்கிறோம். சரி, நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 3 நேரம் நீங்க சமைக்கிறது இல்ல, காலைல சமைக்கிறதோட சரி. ஏமாத்துறாங்கடா டே நம்மள எல்லாமே. டே இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மள ஏமாத்திருக்காடா. பாத்தீங்களா? இது ஒரு பாதாம் மில்க்னு சொல்லலாம், பாதாம் பாயாசம்னு சொல்லலாம், முந்திரி பாயாசம்னு சொல்லலாம், ஆல் இன் ஒன் பாயாசம்னு சொல்லலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம், ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.